வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து இன்றைக்கான நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் ஃபிம் நிஃப்டிக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். அப்புறம் நாளைக்கு மார்க்கெட் எந்த மாதிரி மூவ் ஆகலாம் அப்படின்ற ஒரு ப்ரிடிக்ஷன் வீடியோ தான். சரி வாங்க நிஃப்டியில் என்ன நடந்துச்சுன்றதை பற்றி பார்த்துடலாம். நம்ம ஆல்ரெடி சொல்கிறது தான், நம்ம வந்து இந்த இண்டெக்ஸில் எது எடுத்து பண்ணாலுமே 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் தான் வச்சு பண்ணுவோம். சேம் டைம் நிஃப்டி ஆர் பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி ஆகட்டும், அதோட ஃபியூச்சர் சார்ட் வச்சு தான் வந்து நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல் 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் இதுதான் நம்ம யூஸ் பண்ணுறது. நான் யூஸ் பண்ணுறது வந்து 50 சார்ட்டோட மார்க்கெட் ப்ரொஃபைல் டூல். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த ப்ரொஃபைல், அதாவது இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் டூலை இன்ஸ்டால் பண்ணணும், டவுன்லோட் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனது ப்ரீவியஸ் டேவோட வேல்யூ ஏரியாக்குள்ளே ஓப்பன் பண்ண மார்க்கெட் ஏ அண்ட் பி பீரியட் போயிட்டு அதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ண முடியாத, அதாவது ஆல் டைம் ஹையில் இருந்த மார்க்கெட் அங்கேருந்து கீழே 1 by 1 கீழே விழுந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு பேலன்ஸ்டான ஒரு ஏரியாலேயே முடிச்சிட்டாங்க. ஸோ இன்றைக்கி பெருசான மூவ் இல்லை நிஃப்டியில். ஸோ நாளைக்கு என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நாளைக்கு இந்த சிங்கிள் பிரிண்ட்டை கிளியர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இந்த சிங்கிள் பிரிண்ட்டை கிளியர் பண்ண ட்ரை பண்ணலாம். நம்ம சொன்ன அதே மூவ் தான், சிங்கிள் பிரிண்ட்டை கிளியர் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதை கிளியர் பண்ணால் நம்ம நேற்று சொன்ன மாதிரியே தான் டார்கெட். ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த 25,050 தான் ஃபர்ஸ்ட் டார்கெட். ஸோ இந்த சிங்கிள் பிரிண்ட்டுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுது மார்க்கெட்டுன்றதை நாளைக்கு பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ அப் சைடுக்கு நோ எனி மூவ், ஒன்லி ஃபார் செல் சைட் மட்டும்தான் நம்மளோட வியூ. இதுதான் நிஃப்டியோட நம்மளோட வியூ. சரி வாங்க பேங்க் நிஃப்டி நடந்துச்சு அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். இது பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனது ப்ரீவியஸ் டே வேல்யூ ஏரியாக்குள்ளே தான் ஓப்பன் பண்ணாங்க. ஒரு வெரி வைட் இனிஷியல் பேலன்ஸ் ஃபார்ம் பண்ணிவிட்டு ப்ரைஸ் அங்கே பெருசாக சஸ்டெயின் ஆகாமல் இந்த ஏரியாக்குள்ளேயே ட்ரேட் ஆகிடுச்சு. ஸோ பெருசான மூவ் இல்லை பேங்க் நிஃப்டியில். ஸோ இந்த ஒரு ரேஞ்சு ஆல்மோஸ்ட் ஒரு ரேஞ்சு மார்க்கெட் தான், இந்த ஐபிக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆச்சு. சரி நாளைக்கு என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் பிரிண்ட்டை சப்போர்ட்டாக எடுக்க ட்ரை பண்ணலாம், அப்படி இல்லைனா இதை கரைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. கரைச்சிச்சு அப்படின்னா செப்டம்பர் 18 லோ தான் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும் செல் சைடுக்கு. ஸோ நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது நிஃப்டி எய்தர் பேங்க் நிஃப்டி எதுவாக இருந்தாலும் செல் சைடில் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டார்கெட் 52,200, இதுதான் செல் சைடுக்கான நம்மளோட லெவல் பேங்க் நிஃப்டியில். சரி ஃபின் நிஃப்டியில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டியில் ஏ அண்ட் பி பீரியட் போட்டுட்டு ஒரு ஏபி பூர்கை, இந்த ஏபி பூர்கை ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்விங்கோட டாப்பில் தான் ஃபார்ம் ஆகும். ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக தெரியணும் அப்படின்னா நான் என்னோடய மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், இல்லைனா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் மார்க்கெட் ப்ரொஃபைல் பார்த்தினா ஃபுல் டெப்த்தான வீடியோஸ் ஒன்று போடுறேன். பட் உங்களுக்கு சொல்கிறேன் ஜஸ்ட் எக்ஸாம்பிள். ஏபி பூர்கை வந்து ஒரு ஸ்விங்கோட டாப்பில் ஃபார்ம் ஆகும். அங்கே டாப்பில் ஃபார்ம் ஆன மார்க்கெட் கண்டினியூஸாக ஃபால் ஆகிட்டு இந்த ரேஞ்சிலே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஃபர்தராக இனி எங்கே மூவ் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இந்த 24,013 தான் வந்து செல்லுக்கான ஃபர்ஸ்ட் லெவல். அடுத்தது இந்த சிங்கிள் பிரிண்ட், இதுதான் வந்து செகண்ட் டார்கெட்.